அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 50 டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்து நம்ம டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா. அதில் டெஸ்ட் 38ஓட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டெஸ்ட் 38 நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜிஎஸ்சில் யூனிட் 3ல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் படிக்க சொல்லியிருந்தோம். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான்ப்பா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். விசாக தத்தரின் முத்ரா ராசசம் தெரிவிக்கும் செய்தி. அதாவது முத்ரா ராசசம் யார் எழுதின நூல்னு பார்த்தீங்கன்னா, விசாக தத்தர் அவங்க எழுதின நூல் தான். அந்த நூலில் என்ன செய்தி தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரகுப்த மௌரியர் மற்றும் சாணக்கியரோட கதை அந்த முத்ரா ராஜசம் அப்படிங்கிற நூலில் தெரிவிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். இந்தியாவில் துருக்கிய ஆட்சியை உண்மையில் நிறுவியவர் என்று கூறப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குப்தி ஐபக். அதாவது துருக்கிய ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடிமை ஆட்சி டெல்லி சுல்தான் ஆட்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கல்லப்பா, அதை தான் இந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போ இதை நமக்கு அடிமை வம்சத்தை நிறுவனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, குத்புதீன் ஐபக் அவர்கள் தான். நெக்ஸ்ட்டு 1398 தைமூர் இந்தியா மீது படையெடுத்த போது டெல்லியின் சுல்தானாக இருந்தவர். நமக்கு 1398 தைமூர் படையெடுப்பு நடந்துச்சு இல்லைங்களா? அந்த தைமூர் படையெடுப்பு நடந்தபோது டெல்லியிலோட சுல்தானா யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நசுருதீன் முகமது ஷா அவங்க தான் டெல்லியிலோட சுல்தானா இருந்தாங்க. குதுப்மினார் என்னும் கோபுர கட்டுமான பணியை தொடங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குத்புதீன் ஐபக் அவர்கள் தான். குதுப்மினார் அப்படிங்கிற கோபுரத்தை கட்டுமான பணியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை நிறைவு செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்துமிஸ் அவர்கள். இல்துமிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐபக்கோட மருமகன் தான் இல்துமிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிவாஜி முடிசூட்டும் விழா நடைபெற்ற கோட்டை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரைக்கார் கோட்டை. சிவாஜி அவர்கள் 1627 பிறந்திருப்பாங்கப்பா. அவங்க ஃபஸ்ட்டு கைப்பற்றின கோட்டை எதுன்னு பார்த்தீங்கன்னா, தோர்னா கோட்டை தான் கைப்பற்றிருப்பாங்க. அவங்க முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரைக்கார் கோட்டை. ஃபரீத்தின் உண்மையான பெயர். அதாவது ஃபரீத் அப்படிங்கிறது யாரோட பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெர்ஷாவோட பெயர் தான் ஃபரீத். நெக்ஸ்ட் பாருங்கள். போபால் அரசர்களின் ஷாஜகான் பேகமும் சுல்தான் ஜஹான் பேகமும் இந்திய வரலாற்று சின்னத்தை செப்பனிட ஏராளமான பணத்தை வாரி வழங்கினாங்க. ஷாஜகான் பேகம் அவர்களும் சுல்தானா ஜஹான் பேகம் அவர்கள் எந்த வரலாற்று சின்னத்தை செப்பனிடுறதுக்கு ஏராளமான பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஞ்சி ஸ்தூபி அதை செப்பனிடுறது தான் அதிகமான அமௌண்ட் செலவு பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். வரிசை 1 வரிசை 2 ரெண்டையுமே பொறுத்து சொல்லியிருக்காங்கப்பா. ஆமுக்த மால்யா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தெலுங்கு மொழி நூல் தான். கிருஷ்ணதேவராயர் அவர்கள் எழுதியிருப்பாங்க. ஜும்மா மசூதின்னு பார்த்தீங்கன்னா, குல்பர்கா. குல்லாவை கவுத்திக்கிட்டு சும்மா உட்காந்துருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்கும்பானா பிஜப்பூர். ஜாம்பவதி கல்யாணம் சமஸ்கிருதத்தில் எழுதின நூல் தான் ஜாம்பவதி கல்யாணம். இதையுமே கிருஷ்ணதேவராயர் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். பொறுத்துக. பானிபட் போர் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1526 தான் பானிபட் போர் நடந்திருக்கும். இது பாபருக்கும் இப்ராஹிம் லோடி அவங்களுக்கும் நடந்திருக்கும். செகண்ட் காக்ரா போர். அது 1529 நடந்திருக்கும். இதுதான் பாபர் அவர்களுடைய கடைசி போர். ஆப்கானியர்களோட சண்டை போட்டிருப்பாங்க. இந்த போருக்கு அப்புறம் 1530 பாபர் இறந்து போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். கான்வா போர் 1527. அதாவது பானிபட் போருக்கு அப்புறமா கான்வா போர் பாபர் அவர்கள் கொண்டு சண்டை போட்டிருப்பாங்க. சந்தேரி போர் 1528. இந்த சந்தேரி போரும் நமக்கு பாபர் அவர்களுடைய தான் தொடர்புடையதான் வரும். இதில் மேதினி ராய் அவர்களோட சண்டை போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். விஜயநகர ஆட்சியில் தமிழகத்தில் கிராம நிர்வாகம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆயக்காரர் முறை அப்படின்னு சொல்லி தான் கிராம நிர்வாகம் அழைக்கப்பட்டது. விஜயநகர மன்னனின் நரசிம்ம வம்சத்தை சார்ந்தவர் யார்? அதாவது விஜயநகர மன்னனோட நரசிம்ம வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாளுவ நரசிம்ம. அவங்க தான் சாளுவ வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.
கிபி 1526ஆம் ஆண்டு இப்ராஹிம் லோடியின் மீது வெற்றி கொண்டதன் நினைவாக வந்து பானிபட்டில் பாபர் உருவாக்கிய தோட்டத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காபுல் பாக் அப்படிங்கிறது தான். பாபர் அவர்கள் இப்ராஹிம் லோடிய வெற்றி கொண்டதன் நினைவாக உருவாக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவிற்கு விஜயம் செய்து பாமினி பேரரசை பற்றி குறிப்பிட்டுள்ள ரஷ்ய பயணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய பயணின்னு பார்த்தீங்கன்னா நிக்கிடின் அவங்க தான் ரஷ்ய பயணி. நிக்கோலோ கோண்ட் அவங்க இத்தாலி பயணி. ராபர்ட் நொபிலி அப்படிங்கிறவங்க இங்கிலாந்து. டொமிங்கோ பயஸ் அப்படிங்கிறவங்க போர்ச்சுக்கல். நெக்ஸ்ட் பாருங்க, அமீர் குஸ்ரு எந்த நூல் கிசிர்கான் மற்றும் தேவலா தேவியின் காதலை பற்றி கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்கியா அப்படிங்கிற நூல் தான் அமீர் குஸ்ருவோட நூல். அதுதான் கிசிர்கானோட காதலை பற்றி கூறும். நெக்ஸ்ட் பாருங்க, கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. பாமினி சுல்தானை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் பாமன் ஷா அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையன் முதலாம் முகமது ஷா, அதுக்கப்புறம் அலாவுதீன் முஜஜித் ஷா, அப்புறம் லாஸ்ட்டாக ஃபெரோசா ஷா. இதுதான் காலவரிசை. நெக்ஸ்ட்டு காலவரிசை பாருங்கள், மராத்தியர்களோட காலவரிசை. இதில் ஃபஸ்ட்டு பேஸ்வா யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் அவர்கள் தான். அவங்களுக்கப்புறம் அவங்க பையன் முதலாம் பாஜிராவ், அதுக்கப்புறம் பாலாஜி பாஜிராவ், லாஸ்ட்டாக தான் மாதவராவ் அவர்கள் வருவாங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பாருங்கள், அல் பெருனி அப்படிங்கிறவங்களோட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தாரிக் இ ஹிந்த். அதுதான் அல் பெருனி அவங்களோட நூல். இபன் பதுதா அவங்களுடைய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரேக்லா. பதௌனி அவங்களோட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிதாப் உல் அகாதிஸ். அதான் பதானி அவர்களுடைய நூல். இனையத் கான் அப்படிங்கிறது ஷாஜகான் நாமா அந்த நூலை எழுதினவங்க தான் இனையத் கான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், எந்த பாமினி சுல்தான் விஜயநகருக்கு எதிராக புனித போரை தொகுத்தான்? அதாவது எந்த பாமினி சுல்தான் விஜயநகரோட சண்டை போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசுப் அடில் கான் அவங்க தான் விஜயநகரை எதிர்த்து போரிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, முகமது பின் துக்ளக்கின் அரசவையில் இருந்தவர் யாருன்னா இபன் பதுதா அவங்க தான் முகமது பின் துக்ளக் அவர்களோட அரசவையில் இருந்திருப்பாங்க. எந்த டெல்லி சுல்தான் இந்தியாவில் அங்காடி சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினார் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி அவர்கள் தான் டெல்லி சுல்தான்களே அங்காடி சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. எந்த பல்லவ மன்னன் திருமங்கை ஆழ்வாரை ஆதரித்து அவரை பின்பற்றினார்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நந்திவர்மன் தான் திருமங்கை ஆழ்வாரை ஆதரித்து அவங்கள பின்பற்றினாங்க. நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்க, திவானி அர்ஸ் அப்படிங்கிறது படைத்துறையை பற்றி, படை அண்ட் இராணுவத்துறையை பற்றி சொல்கிறதுப்பா. அதை யார் கொண்டு வந்திருப்பான்னா பால்பன் தான் கொண்டு வந்திருப்பாங்க. திவானி ரியாசத் அப்படிங்கிறது அலாவுதீன் கில்ஜி அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. திவானி கோஹி அப்படிங்கிறது முகமது பின் துக்ளக் கொண்டு வந்திருப்பாங்க. திவானி கைரத்ங்கிறது ஃபெரோசா துக்ளக் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஹைதராபாத்தின் 7வது நிஜாம் யாருன்னா மிர் உஸ்மான் அலி அவங்க தான் ஹைதராபாத்தோட 7ஆம் நிஜாமாக இருந்திருப்பாங்க. கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசை ஆட்சி புரிந்த காலம் எவ்வளவுனா கிபி 1509 1530 வரைக்கும் அவங்க ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. இதை நம்ம புக்கில் 1529 கொடுத்துருப்பாங்கப்பா. இங்கே நம்ம 29 ஆப்ஷன் வர்றதுனால நம்ம 30 எடுத்துக்கலாம். தமிழகத்தைச் சேர்ந்த போராளிகள் மற்றும் கேரளா வர்மனோடு தொடர்பில் இருந்த மராத்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துண்டாஜி வாக் அவங்க தான் கேரளா வர்மன் அவங்களோட தொடர்பில் இருந்த மராத்தியர். நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக்கப்பா, முதலாம் பானிபட் போர் எப்போனா 1526 பாபருக்கும் இப்ராஹிம் லோடி அவர்களுக்கும் நடந்திருக்கும். பில்கிராம் போர்னு பார்த்தீங்கன்னா 1540. ஹால்டிகாட் போர் அக்பர் அவர்கள் அக்பர் அவர்கள் சண்டை போட்டிருப்பாங்க. அது எப்போனா 1576. இரண்டாம் பானிபட் போர் 1556. அது அக்பருக்கும் ஹெமுக்கும் இடையில நடைபெற்றிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஐஹோல் கல்வெட்டை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிகீர்த்தி தான் ஐஹோல் கல்வெட்டை தொகுத்திருப்பாங்க. அதில் 2ஆம் புலிகேசி பற்றின புகழ் உரைகள் அந்த ஐஹோல் கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கும். நெக்ஸ்ட்டு, யாருடைய நினைவாக ஹாரூன் மினாரை அக்பர் கட்டினார்னா
யானையோட நினைவாகத்தான் ஹாரூன் மினாரை வந்து அக்பர் வந்து கட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கூற்று காரணம். ஷெர்ஷா நவீன நாணய முறையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாங்கங்கிறது கூற்றுப்பா. காரணம் பாருங்க, நாணய சீர்திருத்தத்தை மேற்கொண்டு தங்க வெள்ளி நாணயத்தில் தன் பெயரை தேவநாகரி மொழியில் வந்து பதிப்பித்தார் அப்படின்னு காரணம் சொல்லியிருக்காங்க. கூற்று காரணம் ரெண்டும் சரிதான்ப்பா. காரணம் வந்து கூற்றை வந்து சரியாக விளக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் நீர்ப்பாசனத்திற்கு வரி செலுத்தும் முறையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா பெரோசா துக்ளக். அவங்க தான் நீர்ப்பாசனத்துக்கான வரி செலுத்தும் முறையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தவறான வாக்கியத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மன்சப்தாரி முறை வந்து அக்பரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுங்கிறது சரிதான்ப்பா. அக்பர் பதேத்பூர் சிக்கரியில் புலந்தர்வாசாங்கிற கட்டடத்தை கட்டினாங்கங்கிறாங்க. அதுவும் சரிதான். அக்பரோட முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா. அதுவும் சரிதான். அக்பர் வந்து சலீம் என்று அழைக்கப்பட்டார்னு சொல்கிறாங்க. அது ராங்ப்பா. ஏன்னா அக்பர் வந்து சலீம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஜஹாங்கீர் தான் சலீம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கப்பா, பொறுத்துங்க. சங்கம வம்சத்தை யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிற சகோதரர்கள் தான் சங்கம வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சாளுவ வம்சம் வந்து சாளுவ நரசிம்மர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. துளுவ வம்சம் வீர நரசிம்மர் தான் துளுவ வம்சம். அரவீடு வம்சம் திருமலா அவங்க தான் அரவீடு வம்சம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இல்துமிஸின் எந்த விரோதி சிந்து நதிக்கரையில் அமர்த்தி கொல்லப்பட்டான்னு பார்த்தீங்கன்னா நாசிர் உத் குவாச்சா அவங்க தான் வந்து சிந்து நதிக்கரையில் அமுத்தி வந்து இல்துமிஸ் வந்து கொண்டிருப்பாங்க. ஜனவரி 1216 நடந்த தரையின் போரில் இல்துமிஸால் தோற்கடிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதிஸ்தீன் இல்டிஸ் அவங்க தான் வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், திவான்-இ ஆரிஸ் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இராணுவத்துறை தான் திவான்-இ ஆரிஸ்ன்னு சொல்லுவாங்க. திவான்-இ பந்தகன்னா அடிமைகள் துறை. திவான்-இ காசா-இ மமாலிக் அப்படிங்கிறது நீதித்துறை. திவான்-இ கோஹிங்கிறது விவசாயத்துறை. கண்ணகிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பிராய்ச்சித்தம் செய்து மதுரையை மீண்டும் பொலிவுறச் செய்த பாண்டிய மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்திரமாடத்து துஞ்சிய நன்மாறன். அவங்க தான் வந்து கண்ணகிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக பிராய்ச்சித்தம் தேடியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, விஜயநகர பேரரசோட மிகப்பெரிய நிர்வாக பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டலம். கீழ்காணும் சுல்தான்களில் அடிமைகளை பராமரிப்பதற்காக புதிய துறையை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரோசா துக்ளக் அவர்கள் தான் அடிமையை பாதுகாக்கிறதுக்காக புதிய துறையை வந்து உருவாக்கியிருப்பாங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்தையும் அவங்க தான் உருவாக்கியிருப்பாங்க. நாம்தாரி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபா ராம்சிங் அவர்கள் தான் நாம்தாரி இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, முகலாய ஆட்சி காலத்தில் கடற்படை படகுகளின் பொறுப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிர்-இ பாகர் அவங்க தான் வந்து கடற்படை படகுகளோட பொறுப்பாளர். சித்திரக்கார புலி என்ற விருது வந்து சூட்டப்பட்ட மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் தான் சித்திரக்கார புலி அப்படிங்கிற பெயர் வந்து சூட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. கபிலரை ஆதரித்து போற்றிய சிற்றரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரி. முதலாம் மகேந்திரவர்மனை ஜைன மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் அவர்கள் தான் முதலாம் மகேந்திரவர்மனை ஜைனம்னா சமணம்ப்பா, சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு வந்து மாற்றியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தாராசுரத்தில் அமைந்துள்ள ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டிய சோழ மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் ராஜராஜன். விஜயநகர பேரரசு எத்தனை மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 6 மாகாணங்கள். பாதுஷா என்ற பட்டத்தை சூட்டி கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபர் தான் பாதுஷா அப்படிங்கிற பட்டத்தை சூட்டி கொண்டிருப்பாங்க. பாபர் நாமா அப்படிங்கிறது ஷாஜகான் பற்றி எழுதினது. ஹரிஹரர் மற்றும் புக்கர் சகோதரர்கள் எந்த கொய்சால அரசரிடம் பணிபுரிந்தனர்னா வீரபாலாலா 2 அவங்ககிட்ட தான் வந்து இந்த ஹரிஹரர் புக்கர் அவங்க வந்து வேலை செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அக்பரின் நில வருவாய் திட்டம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்தி அப்படின்னு தான் அக்பரோட நில வருவாய் திட்டம் வந்து அழைக்கப்பட்டது.
தாரிக் ஷெர்ஷாஹி அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பாஸ் கான் சர்வானி. அவங்க தான் தாரிக் ஷெர்ஷாஹி அப்படிங்கிற நூலோட ஆசிரியர். சிவாஜியின் வருவாய்த்துறை அலுவலர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்னா கற்கூன்கள் அப்படின்னு சொல்லி தான் சிவாஜியோட வருவாய்த்துறை அலுவலர்களை அழைச்சிருப்பாங்க. இதோட உங்களுக்கு நம்ம இப்போ யூனிட் 3ல் படிக்க கொடுத்த பிஒய்க்கு கொஸ்டின் ஒரு 50 கொஸ்டின் வித் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டோம்ப்பா. இனி வரும் டெஸ்ட் எல்லாமே நம்ம பிஒய்க்கு சார்ந்து தான் நம்ம கொண்டு போக போகிறோம். டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.